உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 29ஆம் திகதி 12ஆம் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை. குரோதி வருடம் மார்கழி மாதம் 14ஆம் நாள். சதுர்த்தசி திதி, கேட்டை நட்சத்திரம், மரண யோகம், அமாவாசை திதி. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் எதிர்ப்பு, ரிஷபம் போட்டி, மிதுனம் விவேகம், கடகம் அச்சம், சிம்மம் பீடை, கன்னி தனம், துலாம் வீம்பு, விருச்சிகம் பெருமை, தனுசு இன்பம், மகரம் ஆசை, கும்பம் அமைதி, மீனம் தனம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராசி பலன் 2025 பிறக்க இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது என்றதைத்தான் இந்த வாரம் பூரா பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்றைய தினம் மகர ராசிக்காரர்களுக்கு, மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பிறக்க இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களே, தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். மகர ராசிக்கு நல்லாத்தான் இருக்குது கிரக நிலைகள். தொழில் துறையில் முன்னேற்றம். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ, என்ன துறையில் தொழில் செய்கின்றீர்களோ அந்த துறையில் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. வியாபாரம் செய்த வியாபாரத்தில் விருத்தி உண்டு. அதிக வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். விளம்பரப்படுத்துவீர்கள், வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள், வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய விஷயங்களை செய்வீர்கள், அதிக வாடிக்கையாளர்கள் கிடைக்கும். கல்வியில் இருந்து வந்த தடைகளை எல்லாம் தாண்டி படிக்கக்கூடிய ஆற்றல் மாணவர்களுக்கு உண்டாகும். சில தடைகள் வரத்தான் செய்யும், ஆனாலும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி படிக்கக்கூடிய ஆற்றல் மாணவர்களுக்கு உண்டு. படிப்புட முக்கியத்துவத்தை, கல்வியினுடைய அவசியத்தை அறிந்து தெரிந்து புரிந்து மாணவர்கள் கல்வி கற்க தொடங்குவார்கள். வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ராகு கேது கொஞ்சம் சரியில்லாத இடத்துக்கு வரப்போயினம். மற்றவர்களை நம்பி வேலை செய்கிறது, மற்றவர்களை நம்பி பணம் கொடுக்கறது, குடுக்கல் வாங்கல்கள், இந்த மாதிரி கடன் வாங்கிறது, ஒரு அக்ரிமெண்ட் எழுதாமல் பத்திரப்பதிவுகள் எதுவும் செய்யாமல் மற்றவர்களை நம்பி மட்டும் சில வார்த்தைகளை கொடுக்கறது, பணம் பொருள் குடுக்கல் வாங்கல், இதில் எல்லாம் கவனமாக இருங்கோ. 7.5 சனி முடிந்தது. மகர ராசிக்காரர்களுக்கு காதில் தேன் ஊற்றின மாதிரி நல்ல செய்தி என்னன்னா, 7.5 சனி முடிஞ்சு போச்சு. கடந்த 7.5 வருடங்களாக சனீஸ்வரனால் நீங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இன்னும் 28 வருஷத்துக்கு உங்களுடைய ஜாதகப்படி 7.5 சனி உங்களுடைய பக்கத்துக்கு தலை வைத்து படுக்க மாட்டார். சனீஸ்வரன் போயிட்டார், முடிஞ்சுது. அதனால் புதிய உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். இவ்வளவு நாளும் இருந்து வந்த சோம்பல் இல்லாமல் போயிடும். இவ்வளவு நாளும் இருந்து வந்த தடைகள் இல்லாமல் போயிடும். இவ்வளவு நாளும் இருந்து வந்த தாமதங்கள் இல்லாமல் போயிடும். டக் டக்குன்னு வேலை நடக்கும், டக் டக்குன்னு கிளிக் ஆகும். மனசில் புதிய உற்சாகம் பிறக்கும்.
நல்ல உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது வியாபாரத்தில் அல்லது தொழில் செய்கிற இடத்துல புதிய பொறுப்புகள், அதிகமான பொறுப்புகள், உங்களுக்கு பொறுப்பு வாய்ந்த ஒருத்தராக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். உங்களுக்கு வாழ்க்கையினுடைய பக்குவத்தை இந்த 7.5 வருஷம் நடந்த 7.5 சனியில் எது நல்லது, எது கெட்டது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, யார் நல்லவன், யார் கெட்டவன், எல்லாத்தையும் வடிவாக தெரிஞ்சிருப்பீங்க. தனியாக தொழில் செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு கூட்டு பிஸ்னஸ் ஐயா, பார்ட்னர்ஷிப்பில் தான் ஒரு பிஸ்னஸ் செஞ்சேன், நான் இப்போ தனியாக செய்யணும்னு யோசிக்கிறேன், தாராளமாக செய்யலாம். மகர ராசிக்காரர்கள் இந்த 2025 தனியாக தொழில் தொடங்கலாம். அதாவது 3ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி பேச்சு, அதுக்கு பிறகு நீங்கள் தனியாக தொழில் தொடங்கலாம். நான் ஒரு சின்ன கடை ஒன்றில் வேலை செய்கிறேன் ஐயா, புதுசாக நானே ஒரு வியாபாரம் செய்ய போகிறேன், தாராளமாக தொடங்கலாம். தனித்து செயல்படக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைத்து விட்டது. அதனால் இந்த 2025 மகர ராசிக்காரர்கள் தனிய தொழில் தொடங்கலாம், வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். ஒரு கடை வச்சிருக்கிறார்கள், இன்னொரு கடை வைக்கலாம். ஒரு உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அந்த உத்தியோகத்தை செஞ்சு கொண்டே சைட்டில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று தொடங்கலாம். 2 பேர் செஞ்ச தொழிலை நீங்கள் தனியாக செய்யலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அரச பதவி, அரசாங்கத்தில் வேலை செய்யணும், அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்கணும், அரச பதவி கிடைக்கணும்னு எதிர்பார்த்தவர்களுக்கெல்லாம் அது கிடைக்கக்கூடிய காலம். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டவர்கள் வெளிநாடு போகக்கூடிய காலகட்டம் இப்போ அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களின் வெளிநாட்டு கனவு நினைவாகும். வெளிநாட்டுக்கு போகணும், கனடாவுக்கு போகணும், லண்டனுக்கு போகணும், அமெரிக்கா போகணும், சுவிஸுக்கு போகணும், எல்லாம் முயற்சி செய்யுங்கோ, போகிறதுக்கு வாய்ப்பு. எதிரிகளின் பலம் குறைந்து காணப்படும். எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவும், எதிர்ப்பு மங்கி போகும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு எல்லாம் சாதகமாக அமையும். எல்லா பிரச்சனைகளும் கோர்ட்டில் கணநாளாக வம்பு வழக்கு இழுபட்டு செய்ய அதெல்லாம் சரியாக வந்துடும். எனக்கு சாதகமான தீர்ப்பை எதிர்பார்த்து சாதகமாக குடும்ப பிரச்சனைகள் நீங்கும். சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்துல இருந்து வந்த தொல்லைகள், பூர்வீக சொத்தை நீங்கள் அடையிறதுக்கு இருந்து வந்த தாமதங்கள் இதெல்லாம் குறைஞ்சிடும். பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை சமாதானமாகி விடுவீர்கள், அல்லது அவன் உங்களுக்கு அடங்கி போய் விடுவான். எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் போகும். பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராகு கேது சரியில்லாமல் இருக்குது. மோட்டார் சைக்கிளில் போகிறீங்களா, ஹெல்மெட்டை போட்டு பட்டியை பூட்டி கொண்டு போங்க. காரில் போகிறீங்களா, சீட் பெல்ட் போட்டுக்கொண்டு போங்க. போட்டி போடாதீர்கள், அதிகமாக வேகத்தில் செல்லாதீங்க, ரேஸ் ஓடாதீங்க. ரேஸ் ஓடுறதுக்கு நாங்கள் கார் வாங்கி வச்சுருக்கல, எங்களுடைய பிரயாணத்தை ரேஸ் ஓடுறதுக்கு வேறு கார், அது பந்தயத்துக்குன்னு வேறு, அதை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ரோட்டில் போகிறவனோட போட்டி போட்டு ஓடாதீங்க, விபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஃபோன் பேசிக்கொண்டு கார் ஓடாதீங்க, ஃபோன் பேசிக்கொண்டு பைக் ஓடாதீங்க, ஆட்டோ ஓடாதீங்க, கவனமாக இருங்க. பல்வலி ஏற்படுறதுக்கும் இஎன்டின்னா என்ன, காது மூக்கு தொண்டை, இஎன்டி இதில் நோய் வாரத்துக்கும் வாய்ப்பு அதிகம். சனீஸ்வரன் 3வது வீட்டுக்கு வர, 3வது வீடு காது மூக்கு தொண்டையை குறிக்கிற இடம், இஎன்டின்னு சொல்கிறோம். அதில் சின்ன சின்ன தொந்தரவு, பெருசாக இல்லை, சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். பல்லு வலி வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வாயில் இருக்கக்கூடிய பற்களில் வலி வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிலெல்லாம் கொஞ்சம் பாருங்க. நரம்பு சம்பந்தமான நோய்கள், முதுகு பகுதி முள்ளந்தண்டெலும்பில் வரக்கூடிய நோய்கள், அடி வயிற்றில் வரக்கூடிய நோய்கள், இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்கோ. சமிபாட்டு தொகுதி, சாப்பிட்ட சாப்பாடு செமிக்காதது, வயிறு உப்புறது, ஏப்பம் வாரது, டைஜஷனில் பிரச்சனை வாரது, லூஸ் மோஷன் ஏற்படுறது, வாமிட் வாரது, இதுகளில் கவனமாக இருங்கோ. புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். புதிய வளமையாக வாங்குகிற கஸ்டமர்ஸ் இல்லையா, புது கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேர் எனக்கு வந்திருக்காங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், படைப்பாளிகள், இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த காலம். மீடியாவில் இருக்கிற பர்சன், படைப்பாளிகள், கலைத்துறையினர், அரசியல்வாதிகள், இவர்களுக்கெல்லாம் நல்ல காலம். லோயர்மாருக்கு நல்லா இருக்குது, பேச்சு ஆசிரியர்மாருக்கு நல்லா இருக்குது, கதை கவிதை எழுதக்கூடியவர்களுக்கு நல்லா இருக்குது,
மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள், நல்லா இருக்குது அரசியல்வாதி எல்லாரும் மகர ராசிக்காரர்கள் இந்த 2025 உங்களுடைய துறை சார்ந்து எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் நீங்கள் பிரபல்யமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய கடன்கள் சிலது வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். கொஞ்சம் ரெஸ்க் எடுத்து, இவ்வளவு நாளும் நாங்கள் சொல்லுவோம் ரெஸ்க் எடுத்து எதுவும் செய்யாதீங்கோ, காலம் சாதகம் இல்லை. இப்போ காலம் சாதகமாக இருப்பதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். எடுத்து ஏதாவது கொஞ்சம் அகலக்காலை வச்சு பாருங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. ரிஸ்க் எடுத்து ஏதாவது செய்ய பாருங்க, செய்கிறதுக்கு வாய்ப்பு. வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா, வீடு கட்டலாம். வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, வாகனம் வாங்கலாம். புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, புதிய தொழில் தொடங்கலாம். புது வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா, வியாபாரம் செய்யலாம். ஒரு இடத்தை வாங்கி போடணும்னு ஆசைப்படுறீங்களா, இடத்தை வாங்கி போடலாம். பழைய வாகனத்தை விற்றுட்டு புதுசாக வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, செய்யலாம். மோட்டார் சைக்கிளில் இருந்து காருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா, போகலாம். ஆட்டோவில் இருந்து வேனுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா, போகலாம். இதெல்லாம் செய்யலாம். தைரியமாக உணர்வீர்கள். பழைய பயம் உங்களை 7.5 சனி காலத்தில் மனசில் இருந்து வந்த பயம் இப்போ உங்களை விட்டு ஓடிடும் 3ஆம் மாதம் 29ஆம் தேதியோடு. அதுக்கு பிறகு தைரியமாக உணர்வீர்கள். எதையும் தைரியமாக செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. அடுத்தவர்களை நம்புகிற விஷயத்தில் கவனமாக இருங்கோ. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. மகர ராசிக்காரர்களுக்கு 2025 பொற்காலமாக அமையும். என்ன நேயர்களே, நாளை மற்றுமொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.